வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் 4 புதிய மாநகராட்சிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தேசிய கொடி ஏற்றுவதை தடுத்தால் குண்டர் சட்டம், உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் பாஜக எம்பி ரவிசங்கர் சரமாரி கேள்வி. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு 14ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் புதிதாக 4 மாநகராட்சிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நிர்வாக காரணங்களுக்காக புதிய மாநகராட்சிகளை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில் புதிதாக சில நகராட்சிகள் மாநகராட்சிகளாக விரைவில் தரம் உயர்த்தப்படும் என்று அமைச்சர் கே.என். நேரு கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டசபையில் அறிவித்திருந்தார். அதன்படி புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, நாமக்கல், காரைக்குடி ஆகிய 4 நகராட்சிகளை தேர்வு செய்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தும் நிர்வாக பணிகள் நிறைவடைந்தன. இந்நிலையில் 4 புதிய மாநகராட்சிகளை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதன் மூலம் புதிதாக உதயமாகியுள்ள 4 மாநகராட்சிகள் மூலம் தமிழகத்தில் மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்துள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் இன்று காலை வழக்குகளை விசாரிக்க இருந்தார். அப்போது சுதந்திர தினத்தையொட்டி தனது குடியிருப்பு நல சங்கத்தில் கொடியேற்றுவதை முன்னாள் நிர்வாகிகள் தடுப்பதை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாகவும் அதை நாளை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர் ஒருவர் நீதிபதியிடம் முறையிட்டார். மேலும் தேசிய கொடி ஏற்ற போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அதற்கு நீதிபதி சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என தெரிவித்தார். தேசிய கொடி ஏற்ற பாதுகாப்பு வழங்குவது அவமானம் எனவும் கொடியேற்றுவதை யாரும் தடுக்க முடியாது, தடுப்போர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வழக்கு தொடரலாம் எனவும் தெரிவித்தார். ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டு விவகாரத்தில் பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். தொழிலதிபர் அதானி குழுமம் முறைகேடு செய்து வெளிநாட்டு நிறுவனங்களில் இந்திய பங்குச்சந்தை ஒழுங்காற்று நிறுவனமான செபியின் தலைவரும் அவரது கணவரும் பங்குகளை வாங்கி வைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய அரசியலில் பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஆளும் பாஜகவுக்கும் இந்திய கூட்டணிக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் பங்குச்சந்தை சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு செபியின் கைகளில் தான் இருக்கிறது என்றும் இதுகுறித்து விசாரணை உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் கடந்த ஜூலை மாதம் முடிவடைந்தது என்று கூறிய ஜெய்சங்கர், தற்போது தங்கள் தரப்பிற்கு ஆதரவாக எந்த ஒரு பதிலையும் அளிக்காத ஹிண்டன்பர்க் நிறுவனம் மீண்டும் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது வேடிக்கையாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று முதல் 14ஆம் தேதி வரை ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி வரை கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் மேற்கு மண்டலமான நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, தேனி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. தென்கடலோர பகுதிகள் மற்றும் குமரி பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் போதை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருட்கள் பயன்பாடற்ற தமிழ்நாடு மற்றும் பெரும் திரள் போதை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றல் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடையாறு அமலாக்க பிரிவு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின் போது காணொலி வாயிலாக முதலமைச்சர் அறிவித்த உறுதிமொழியை பள்ளி மாணவர்கள் ஏற்றனர். நிகழ்ச்சியின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு போதைப் பொருள் பயன்பாடு அற்ற தமிழ்நாடு என்ற வகையில் பல்வேறான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை அமலாக்கத்துறையும் மற்றும் காவல்துறை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட கடைகளில் சோதனை நடத்தி 32,000த்திற்கும் மேற்பட்ட கடைகளை சீல் வைக்கப்பட்டுள்ளது என்றும் 33,28,13,200 ரூபாய் அபராத தொகையை வசூல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சி என்பது உலக சாதனையாகவே ஆனது. ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்கின்ற வகையில்
உலக சாதனையாகவே அது படைக்கப்பட்டது. தொடர்ந்து அதற்கு அடுத்த ஆண்டு, அதாவது கடந்த ஆண்டு 2023 ஆகஸ்ட் திங்கள் 11ஆம் தேதி அதே உறுதிமொழி நிகழ்ச்சி 70 லட்சம் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்கிற வகையில் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அதுவுமே உலக சாதனையாக உருவெடுத்தது. இந்த ஆண்டு அதற்கும் மேலாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஏராளமான, குறிப்பாக 37,592 அரசு பள்ளிகளிலும் 8,329 அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் 11,443 தனியார் பள்ளிகளிலும் மொத்தம் 57,364 பள்ளிகளில் ஏறத்தாழ 1 கோடி மாணவர்கள் பங்கேற்கிற வகையிலான உறுதிமொழி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த வகையில் இளைய சமுதாயத்தினரை போதை பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மருத்துவத்துறையின் சார்பில் உணவு பாதுகாப்பு துறை இதற்கான முழுமையான நடவடிக்கைகளை பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து, குறிப்பாக காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற பல்வேறு துறைகளோடு ஒருங்கிணைந்து பழனியில் நடைபெற உள்ள உலக முத்தமிழ் முருகன் மாநாடு பணிகளை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அமைச்சர் சக்கரபாணி நேரில் சென்று பார்வையிட்டனர். பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற உள்ளது. இதனையொட்டி மாநாடு நடைபெற உள்ள தனியார் ஆண்கள் கலைக்கல்லூரியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சக்கரபாணி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மாநாட்டுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான உணவு, தங்குமிடம், மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர பணிகள் தீவிரம் அடைந்துள்ளது. மேலும் முருகப்பெருமானின் வரலாற்றை கூறும் வகையில் கண்காட்சி அரங்கு அமைத்து அதில் 60 வீடுகளை 3D வடிவில் வடிவமைத்து ஒரே நேரத்தில் 50,000க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து கண்டுகளிக்கும் வகையில் ஏற்பாடுகள் முடிவடையும் நிலையில் உள்ளது. இதில் ஏராளமான வெளிநாட்டு பக்தர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு துவக்கி வைப்பார் என்பதால் அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பூரில் 5 வயது சிறுவன் நீர்த்தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் கோல்டன் நகர் பகுதியை சேர்ந்த சுந்தரபாண்டியன் என்பவர் தனது 5 வயது மகன் பிரதீஷுடன் தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுவன் எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த 5 அடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டியில் விழுந்துள்ளார். பின்னர் சிறுவனை வெகுநேரம் ஆகியும் மகனை காணாத சுந்தரபாண்டியன் தனது மகன் தண்ணீர் தொட்டியில் விழுந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக சிறுவனை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அப்போது சிறுவனை சோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து திருப்பூர் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் காணொலி காட்சியின் மூலம் போதையில்லா தமிழ்நாடு உறுதிமொழி மற்றும் ரூபாய் 76 கோடியில் கட்டப்பட்ட சட்டக் கல்லூரியை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ராமநாதபுரம் செய்யதம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சியின் மூலம் போதையில்லாத தமிழ்நாடு என்ற உறுதிமொழியை அவருடன் சேர்ந்து பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எடுத்துக் கொண்டனர். இதையடுத்து ராமநாதபுரம் அருகே கோதக்கோட்டையில் ரூபாய் 76 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்ட சட்டக் கல்லூரியை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் இருந்து காணொலி காட்சியின் மூலம் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் சட்டக் கல்லூரி கலையரங்கத்தில் நடந்த விழாவில் பேசிய அவர், குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதி செய்யும் நிலையை தற்போது பயிலும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்றார். விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி, ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன், கண்காணிப்பாளர் சந்தீஷ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னையில் சி கேட்டகரி குற்றவாளியை வெட்டி கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை அடுத்த புதுவண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த சி கேட்டகரி சரித்திர பதிவேடு குற்றவாளி லோகேஷ் என்பவர் உடல் முழுவதும் வெட்டு காயங்களுடன் மாடல் ஸ்டீல் எதிரே இறந்து கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வந்த காவல்துறையினர் அவரின் உடலை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கொலை செய்யப்பட்ட லோகேஷ் தனது நண்பர்களுடன் மது அருந்ததாகவும் அப்போது உடனிருந்த கனங்காத்த ராஜ் மற்றும் சொட்டை பிரகாஷ் உடன் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் லோகேஷுடன் மது அருந்திய சோபன் ராஜ், விக்கி, வினோத்குமார், ரிச்சர்ட், முகிலன், சொட்டை பிரகாஷ், கனங்காத்த ராஜ் ஆகியோரை சந்தேகத்தின் பெயரில் போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் குடிபோதையில் கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதும் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.
கடையநல்லூரில் மின்சாரம் தாக்கி மின்வாரிய லைன்மேன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரை சரி செய்வதற்காக மின்வாரிய லைன்மேன் சமுத்திரம் என்பவர் மின்கம்பத்தில் ஏறிய போது எதிர்பாராத விதமாக டிரான்ஸ்பார்மரில் மின்கசிவு ஏற்பட்டு மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கடையநல்லூர் காவல் ஆய்வாளர்கள் விரைந்து சென்று மின்வாரிய ஊழியரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குன்றத்தூரில் போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் போதைப் பொருள் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை குன்றத்தூரில் பள்ளி மாணவர்களை வைத்து போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருள் தடுப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் போதைப் பொருளுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியும் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இதற்காக பொதுமக்கள் போலீசாருக்கு பாராட்டு தெரிவித்தனர். ஆனால் போலீசார் போதை பழக்கத்தை ஒழிக்க தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்த நிலையில் குன்றத்தூர் அருகே பல இடங்களில் சிலர் மது விற்பனையில் ஈடுபட்டதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற சமூக விரோத செயலில் ஈடுபடுவோரை காவல்துறையினர் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூரில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இருசக்கர வாகன திருட்டு நடைபெற்று வருவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கூட்ரோட் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது சந்தேகத்துக்கிடமாக வந்த 4 நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்து 8 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டையில் நெடுஞ்சாலை ஓரமாக சேகரிக்கப்படும் குப்பைகளை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சாலையில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் நெடுஞ்சாலை ஓரமாக கொட்டப்படுவதால் துர்நாற்றம் ஏற்படுவதாகவும் அப்பகுதியில் இறைச்சி மற்றும் மீன் கடைகள் உள்ளதால் அதன் கழிவுகளும் அங்கே கொட்டப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சாலையில் இறைச்சி கழிவுகள் மற்றும் குப்பைகளை கொட்டுவதை தடுத்து மாற்று இடத்தில் கொட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலமுறை தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துரை தலைமையில் கந்தர்வக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் வருவாய்த்துறையினர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையினர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 78,000 பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்ட யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியாவின் 78வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் புதிய முயற்சியாக கோவையில் உள்ள சக்தி சர்வதேச பள்ளி மாணவிகள் உட்பட 240 பள்ளிகளை சேர்ந்த 78,000 பேர் 78 வினாடிகள் தொடர்ந்து அமர்ந்து இரு கைகளிலும் தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் சாதனை படைத்தனர். சாதனை முயற்சி வெற்றிகரமாக நிறைவடைந்ததும் யூனியன் வேர்ல்ட் ரெக்கார்ட் மேலாளர் கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட், பள்ளி தாளாளர் தீபன் தங்கவேலு, யோகா அகாடமி இயக்குனர் வைஷ்ணவி ஆகியோரிடம் சான்றிதழ்களை வழங்கினார். புதுக்கோட்டையில் சகோதரி மகன் காதணி விழாவிற்கு 500 வகையான சீர்வரிசைகளை பேண்ட் வாத்தியங்கள் சண்டை மேளம் முழங்க டிராஸ் வண்டியில் கொண்டு வந்து தாய்மாமன் அசத்தினார். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மாமுண்டி தென்கொண்டார் குன்னாண்டார் கோவில் ஒன்றிய அதிமுக துணை செயலாளராக இருக்கிறார். இவரது மனைவி சாந்தி ராக்கதாம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக உள்ளார். இவர்களது மகன் ஆதேஷுக்கு காதணி விழா நடைபெற்றது. விழாவிற்கு சிறுவனின் தாய்மாமனும் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளருமான செங்குட்டுவன் 30 வகையான பழ வகைகள், தங்கம், வெள்ளி பாத்திரங்கள் உள்ளிட்ட 500 வகையான சீர்வரிசை தட்டுகள், ஆடு, கோழி முதல் ஜல்லிக்கட்டு காளை கன்றுடன் கூடிய நாட்டு பசுமாடு வரை பெரிய டிராஸ் வண்டியில் 500க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மற்றும் பொதுமக்களோடு கொண்டு வந்தார். சீர்வரிசைக்கு முன்னதாக குதிரைகள் நடனமாட, சண்டை மேளம், பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்து தனது மருமகனுக்கு வழங்கினார். விழாவில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். நம்முடைய தமிழ் பாரம்பரிய முறைப்படி, நம்முடைய கலாச்சார முறைப்படி காதணி விழா என்பது உற்றார் உறவினர், குறிப்பாக தாய்மாமன் பெருமைப்படுத்தக்கூடிய விழா. அந்த வகையில் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ராக்கத்தப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி மாமுண்டி அவருடைய மகன், அதே போல் தாய்மாமனாக மரியாதைக்குரிய பாரதி மற்றும் அன்பு தம்பி ஜல்லிக்கட்டினுடைய சிறந்த வர்ணனையாளர் தம்பி செங்குட்டுவன் அவர்கள் தாய்மாமன் சீரெடுத்து வந்தார்கள்.
நீங்கள் பார்த்திருப்பீர்கள். குதிரையோடு, ஜல்லிக்கட்டு காளையோடு, பல்வேறு ஆயிரக்கணக்கான தட்டுகளோடு, சீரோடு சேர்த்து இந்த மண்ணினுடைய பெருமையை காக்கின்ற வகையில் பாரம்பரிய முறைப்படி இந்த செவிப்பொன் பூட்டுகின்ற காதணி விழா நடைபெற்றது. அதே போல குதிரையில வரக்கூடிய தாய்மாமன் குடும்பத்தை யானை வைத்து ஊராட்சி மன்ற தலைவர் பெருசா பண்ணல, கல்யாணத்துக்கு காது குத்துக்கு பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு காளைகள், குதிரை, மேலதளங்க ஆயிரக்கணக்கான சீர்வரிசை எடுத்துட்டு வந்தோம். பெருமையா இருக்கு. பெண் பிள்ளைகள் பிறக்கிறத தப்பா நினைக்கிற இந்த காலத்துல பெண் பிள்ளைகளுக்காக நான் வருங்காலத்தை ஊக்குவிக்கும் விதமாக தமிழுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பறை இசையோடு ஜல்லிக்கட்டு காளைகளோடு இந்த சீரை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எங்க அப்பா இல்லைன்ற ஒரு வருத்தம் தான், இருந்தாலும் கொஞ்சம் பெருமையா இருக்கு. வித்தியாசம் டெய்லர் வண்டியில ஆயிரக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சீர்வரிசைகள், பல வகைகளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வகையான பல வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாப்பழ, வாழை, இது போன்ற பல வகைகள் மற்றும் ஜல்லிக்கட்டு காலை முதல் முறையாக. போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஈரோடு மாவட்டம் பவானி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. போதையில்லா தமிழகம் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பவானி நகராட்சி நிர்வாகம் சார்பில் புதிய பேருந்து நிலையத்தில் போதையில்லா தமிழகம் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நான் போதை பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டேன் என்பது உட்பட பல்வேறு உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் சிந்தூரி இளங்கோவன், வியாபாரிகள் சங்க செயலாளர் யாழினி ஜெகதீஷ், அவைத்தலைவர் மாணிக்கராஜ் மற்றும் வியாபாரிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரி அருகே மதுபான கடை வேண்டி கிராம பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஜக்கம்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அரசு மதுபான கடை இல்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள மது பிரியர்கள் மது அருந்துவதற்காக பெண்ணாகரம் வரை செல்ல வேண்டி இருப்பதால் பல்வேறு இடர்பாடுகள் சந்திப்பதாகவும், இரவு நேரங்களில் அப்பகுதியில் வாகனங்களில் செல்லும் போது விபத்துக்கள் நேர்வதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் ஜக்கம்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராம பெண்கள் தங்கள் ஊரிலே மதுபான கடை திறக்க வேண்டும் என கூறி குடும்பத்துடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. ரொம்ப தூரமா இருக்கிறதுல பக்கமா தான் நாங்க தேடி கூட்டுக்குவோங்க. ஆஸ்பத்திரி பக்கத்துல உடம்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு காயில அது கத்துக்கிற வரைக்கும் எங்களுக்கு அந்த கடை வேணும். மதுக்கடை, மதுபான கடை. நாங்க தேட முடியல, வீட்டுல இருக்கிறவங்க போனா அதனால வேணும். லட்சுமி மது கடை வேணும். ஐயோ, நான் 90 வயசு, இந்த வயசுல சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு 2000 பேர் இருக்கிறாங்க சாப்பிடுறதுக்கு. எந்த ஊரு? ரங்காபுரம். உடம்புக்கு மது குடிக்கிறது தீங்கு தானே? இல்ல இல்ல, குடிச்சு சாப்பிடுறோம். குடிக்கிறதா மட்டுமால வலி வலிக்குது. அதனாலதான் நீங்க பண்றீங்க? ஆமா, அதனாலதான் நான் பண்றது. சரிங்க சரிங்க. இப்போ நீங்க குடிச்சீங்கன்னா அடுத்த தலைமுறையில பேரம் பிள்ளைங்க எல்லாம் வந்து குடிப்பாங்களே? பேரம் பேச்சு யாரும் இல்ல, நாங்களே இருக்கிறோம் 2 ஆளு. அப்படிங்களா? 90 வயசு. 90 வயசு. உங்க பேர் ஐயா? கண்ணுமாது. கண்ணுமாது. நல்லது. கிராமம் மதுபான கடை ஆதனூர்ல வேணுங்க. அதனால ரொம்ப தூரம் சின்ன தின்னூரோ அந்தாட்ட குலாத்திரம்பட்டி போனால் ரொம்ப பாதிப்பாகுது, ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய போனவங்க திரும்பி வீடு வந்து சேர்றது இல்ல. அதனால ஒரு கடை ஆதனூர் கண்டிப்பா வேணுங்க. அப்படி இருந்தாலும் கஷ்டப்படுற ஜனங்க வந்து சாயந்தரம்னா அது ரொம்ப தூரம் இருந்தாலும் போயே தீர்றாங்க. அதனால கண்டிப்பா ஆதனூர் கடை வேணும் சார். அது அவங்களுடைய விருப்பம், நாம என்ன பண்ண முடியாது. நமக்கு வேணும், இருக்கிற உழைப்பாளிங்களுக்கு வேணும். எங்க ஊர்ல சுமார் ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு இருக்காங்க. அதுல கண்டிப்பாவே 1000 பேர் குடிப்பாங்க. ஆமா, குடிக்கிறவங்க தான். இந்த மதுபானம் வேணும் அப்படின்னு கடை வேணும்னு சொல்லி பொம்பளைங்க எல்லாம் கூட்டு வந்து அவங்களும் குடிக்கிறவங்க தானே? அவங்க வந்து புருஷன் மாறுறதுக்கு பாதிப்பாகுது. வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனியார் பள்ளி மாணவர்கள் சார்பில் உதவித்தொகை கொடுத்து வழங்கப்பட்டது. கேரளா மாநிலம் வயநாடு பகுதியில் கடந்த வாரங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பலர் தங்களுடைய வீடுகளை இழந்தனர். இதனை கருத்தில் கொண்டு கொடைக்கானலில் உள்ள பள்ளி மாணவர்கள் தங்களுடைய சிறு சேமிப்பில் இருந்து உதவும் வகையில் தாங்கள் தினமும் சிறிது சிறிதாக சேர்த்து வைத்து சிறு சேமிப்பில் சிறிய தொகையாக தங்களுடைய பள்ளியின் மேலாளர் சிலுவை மைக்கேல் ராஜ் தலைமையில் இயங்கி வரும் தனியார் அறக்கட்டளை சார்பில் அவசர கால மக்கள் உதவிக்குழுவினரிடம் மாணவர்கள் அளித்தனர். திருவள்ளூர் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது.
திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அளமாதி ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் அறிவியல், கணிதம், விளையாட்டுகள் சார்ந்த படிப்புகளான சூரிய ஒளியில் வாகனங்கள் இயக்கப்படுவது, பேட்டரி மூலம் இயக்கப்படும் வாகனங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் என மாணவர்கள் படைப்புகள் மூலம் தெரிவித்தனர். பின்னர் பல்வேறு படைப்புகளை மாணவர்கள் காட்சி பொருளாக வைத்தனர். இதனை மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பள்ளிக்கு சென்று மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை நேரடியாக சென்று மாணவர்களிடம் படைப்புகள் குறித்து கேட்டறிந்தனர். அதற்கு மாணவர்கள் படைப்புகளின் தன்மைகளை குறித்தும் அதனை செயல்படுத்தும் முறைகள் குறித்தும் மாணவர்கள் தெளிவாக எடுத்துக் கூறியது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி ஊக்கப்படுத்துவதே ஆசிரியர்களின் கடமை என பள்ளியின் தலைமை ஆசிரியர் உஷா தெரிவித்தார். அதுவும் நம்ம பேட்டரி கார் யூஸ் பண்றவங்க நல்லா தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணணும். அதான் இப்ப நியூஸ்லாம் பார்க்கணும், ஃபயர் ஆகுது, யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணணும். அது அவங்க டைம் கொடுத்துற வரைக்கும் பேட்டரி போகும். அது மேல ஓட்டவும் கூடாது. என்னால முடியும், நாங்களாம் நிறைய சார்ஜ் போகணும் பண்ணக்கூடாது. நம்ம பெனிஃபிட்டே நம்மளுக்கு மட்டும்தான். அதுவும் பேட்டரி கார் யூஸ் பண்ணா நம்மளுக்கு 10,000 மேலேயே அப்படிதான் ப்ராப்ளம். அதுவும் நம்ம பெட்ரோல் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம அதை நம்ம எப்போச்சும் ஒரு தடவை. இது எப்படி பண்ணலாம்? இது நமக்கு ஒரே ஒரு பேட்டரி, ஒரு மோட்டார், ஒரு கியர், அவ்வளவுதான். சிம்பிள் ஸ்டெப் தான். மூவ் பண்ணு. அத மோட்டார் ஜாம் ஆயிடுச்சு. தேனி அருகே ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் நெற்கதிர் பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்துள்ள ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் மழை வளம், விவசாயிகள் நலன், தொழில் வளம் சிறக்கவும் 14ஆம் ஆண்டு நெற்கதிர் பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. பின்னர் அறுவடை செய்யப்பட்ட நெற்கதிர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமிக்கு லட்ச தீபம், கும்ப தீபம் உள்ளிட்ட தீபாராதனைகள் செய்து ஷோடச அபிஷேகங்களும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொன்னேரி அருகே ஆடி திருவிழாவை முன்னிட்டு லட்சுமி அம்மன் கோவிலில் 5ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவனம் கிராமத்தில் லட்சுமி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலின் 14ஆம் ஆண்டு ஆடி திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்கி 5ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து அக்னி சட்டி ஏந்தியவர்கள் முதலில் குண்டம் இறங்க காப்பு கட்டி விரதமிருந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பயபக்தியுடன் அக்னி குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து வேண்டுதலை நிறைவேற்றினர். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 4 புதிய மாநகராட்சிகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தேசிய கொடி ஏற்றுவதை தடுத்தால் குண்டர் சட்டம், உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஹிண்டன்பர்க் விவகாரத்தில் பாஜக எம்பி ரவிசங்கர் சரமாரி கேள்வி. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு 14ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.